அப்படி அவற்றை கண்ணே எனக்கு நான் கேட்டவருக்கும் அனைவரும் முத்திரமலை கொண்டு வண்டியிலே போறீங்க. இத்தவளை தட்டாமல் செய்து முடிப்பதற்காக பிறப்படுத்தவன். வேற என்ன தொழில் தோணுது? உண்மைதான் மீனா. இதயம் கூட விட்டு விட்டு துடிக்கும் மீனா. துடிக்குங்க. இதயம் கூட விட்டு விட்டு துடிக்கும். அந்த இடைவெளியில உன்னை நான் நினைத்துக் கொண்டிருப்பேன். எனக்கு போறீங்க. நாட்டு மக்கள் பார்த்து தவறா பேசுறாங்க. நாட்டு மக்கள் என்னை பார்த்து தவறா பேசுறாங்களா? ஆமாங்க. யார் யார் பேசுறாங்கன்ற ஒரு கணக்கேடு. எனக்கு இங்க பாருங்க, இருக்கிற அனைவரும் பேசுறாங்க உங்களை பத்தி. அப்படியா? ஆமாங்க. என்ன பேசுறாங்க? நாட்டுல இருக்கானே மீனா வீட்டுக்கு போறேன்னு வரந்தவரு அவன் மீனா கொத்துறாருன்னா செஞ்சிருக்கானா வாங்கி கேட்கிறாங்க. ஒரு பழப்பு கதிரிக்கா, ஏன் வில்பட கதிரிக்கா, ஒரு ஜாயிண்ட் பிட்டாவது நீங்க வாங்கி கொடுக்கறீங்க. அப்படியா? ஆமாங்க. இருந்தாலும் வந்த வாசில உனக்கு ஒரு நகைக்கடையை எழுதி வைக்க போறேன். ஆமா ஆமா. ஒரு துணிக்கடையை எழுதி வைக்க போறேன். இல்ல பொழுது விடுச்சா ஒரு சிங்கிள் டீ நீங்க வாங்கி தர மாட்டீங்க. நீங்க பேசுறீங்களே அது பொழுது விடுச்சா சாதாரண மனுஷன் ஒரு தர மாட்டான். சும்மா வந்து வண்டி ஓட்டு ஓட்டு விட்டு போடுறோம். டேய் என்ன பண்ணிட்டா? டேய் சி வாயா புடக்கு மீனா. ஆகையால் இவங்க பேசியவை அடக்க வேண்டும். ஆமாங்க. என்ன செய்யலாம்? எனக்கு நீ என்ன செய்ய வேண்டும்? நாடு நகர இடத்து உப்பு சட்டி வரவடே அனைத்துமே என்னுடைய பேர் எழுதி பார்க்கலாம். இது நல்ல யோசனையாக இருக்கிறது. ஆமாங்க. என்னிடம் இருந்தால் என்ன, உன்னிடம் இருந்தால் என்ன? நீ எனக்குள் வந்து விட்டாய். மொத்த சொத்து என் பேர் தான் போனோம். நீ எனக்குள் வந்து விட்டாய், நானும் உனக்குள் வந்து விட்டேன். எனக்குள்ள நீ வண்டிக்கு அப்படியே பண்ணி ஆகையால வேடிக்கிறது கிடைத்தாமல் சீக்கிரமாக உனது பேர் எழுதுவேன். டேய் கேட்டாயே. ஏண்டா குட்டி, நான் சொல்ற மாதிரி அம்மா நான் இருக்குடா குட்டி. நீ அம்மா. ஆமாண்டா. குழந்தை ஆள் கூட ஒரு அம்மா சொன்னா தாய்மொழியில படிச்சு விடலான்ற எண்ணம் வராது உனக்கு. குழந்தை பால் கேட்கும், பீடி கேட்குமா? எத்தனை பால் தானே கேட்பேன். கடா வயசாயிடுச்சு பால் முதல்ல முருகன் ஸ்ரீ போடணும். முதல்ல பிள்ளையார் போடுவாங்க. நீ என்னடா முருகன் சொல்றாங்க? எத்தனை தான் பிள்ளையார் ஸ்ரீ போட்டு முருகன் கோச்சிக்க மாட்டாரு. அவர் என்ன கோச்சிக்க போடுறா போட்டாச்சா? இந்த அனந்தபுரி நாட்டிலே அசையும் சொத்து அசையா சொத்து நாடு நகர உப்பு சட்டி வர ஓடி ஆனந்தர் பெயரில் இருந்தது. தற்சமயம் மிஸ் மிஸ் மீனாவிற்கு மனப்பூர்வமாக எழுதப்படுகிறது. அது மட்டும் இல்லைங்க, இதெல்லாம் நடக்கவே முடியலைங்க. அவங்களுக்கு டிராவல்ஸ் என்னோட பேர் உனக்கு பார்க்கலாம். டிராவல்ஸா? ஆமா. சரி பரவாயில்ல. டேய் மிஸ் மிஸ் மீனா டிராவல்ஸ். மிஸ் மிஸ் மீனா டிராவல்ஸ். எங்களிடம் இன்ப சுற்றுலா செல்வதற்கு முன்பதிவு செய்து கொள்ளலாம். அம்மா வண்டியில் யார் வேணா ஏறி ஏறி. ஆமாண்டா. இந்த டவுன் பஸ் இருக்கிற மாப்பிள்ளை மொத்தம் ஏத்துடைய வண்டியில தந்தாங்க. கவர்மெண்ட் பஸ்ல பொம்பளைங்களுக்கு ஃப்ரீ. அம்மா பஸ்ல ஆம்பளைங்களுக்கு. ஆமா மொத்தம் அம்மா ஏத்துட்டு உள்ள தந்தாங்க. அப்படி இல்லடா. பாவம் இந்த கொளுத்து வேலைக்கு போற ஆண்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்கடா. அப்படியே அந்த அம்மா வண்டி ஏற வந்துட்டான். அப்படியே வந்து யார் வந்துட்டாங்க? எனக்கு அது மட்டும் இல்லைங்க, இங்க இருக்க ஆனந்த் நாடு பண்றோமோ அதுவே என்னோட பேர்ல இவங்க பார்க்கலாம். கம்பெனியா? ஆமா. ₹1 ₹2 கம்பெனி 48 லட்சம் முதலீடு. 48 லட்சம் ரூபாய் ஒவ்வொருத்தருக்கு 48 லட்சம் முதலீடு. டேய் கம்பெனி கேக்குதுடா. என்ன பண்ண குத்தவங்க? சரி பரவாயில்ல. 48 லட்சம் நாளைக்கு 50 லட்சம் வாடகை ஆசை. நாளைக்கு 50 லட்சம் முதலீடு போட்டு மிஸ் மிஸ் மீனா நாடகம் உடனே பெரிய ஐயா உள்ள போடு கட்டும். ஆனந்தி கம்பெனி எங்க போடு கேட்பாங்க. அது பெயர் மாற்றம் பண்ணிட்டுங்க அப்படி சொல்லிடலாம். எதுடா மிஸ் மிஸ் மீனா நாடகம் வேண்டாம். சபாஷ். டேய் சரியா? கையெழுத்து போடலாமா? கையெழுத்து போட போறியா? திருப்பதியில் யார் இருப்பார்? திருப்பதியில அந்த பெருமாள் இருக்கார். நெத்தில என்ன போட்டிருப்பார்? அவர் நாம போட்டுருக்கேன். தெரிஞ்சா சரிதான். ஏண்டா தெரிஞ்சா சரிதான். டேய் கையெழுத்து போட போடா. எனக்கு இதுமா போடா தீரி இதுமா. ஏண்டா கையெழுத்து போட போறீங்களா? ஆமா. என்ன பின்ன நினைச்சு பாருங்க. டேய் என்ன பின்ன டேய் இதா என்ன பின்ன பின்ன அது பின்ன என்னடா? இல்லைங்க பப்பா இருக்கிறாங்க. சரி. தங்கச்சி இருக்குது. சரி. அப்பா இருக்கிறாங்க. சரி. எல்லாம் நாளைக்கு டேய் அப்பா சம்பாதிச்சதா? இல்ல. உன் பாட்ட சம்பாதிச்சதா? இல்ல. என் அப்பா சம்பாதிச்சது, என் பாட்ட புட்ட சம்பாதிச்சது. டேய் நான் இவனுக்கு எழுதுவேன், இவன் வாத்தா மைதிலிக்கு எழுதுவேன். உனக்குடா என்னமா ஏண்டா மைதில் விட அறிவே நான் எழுதுடா. இவன் வாத்தாளுக்கு எழுதுவேன். உனக்குடா
யாருங்க? சரிடா, பாத்துக்கலாம்டா. டேய், இப்ப தடை இல்லாம செய்ய போறடா. இப்படிக்கு இந்த அனந்தபுரி நாட்டு இளவரசன் ஆனந்தன். அண்ணனே சரியில்லையே. பொட்டி வாசியே. சரிங்க. சரி போகட்டும். இருந்தாலும் எனக்கு அது இன்னும் அரண்மனைக்கு போகலாமா? இருங்க இருங்க, இப்பவே உங்களுக்கு எல்லாம் திருமணம் நடக்க பாருங்க. அப்படியா? ஆமாங்க. ஏங்க இங்க பாருங்க, எனக்கு திருமணம் நடக்கும் போது எல்லாம் இருங்க. இட்லி பொங்கல் ஊத்தப்ப வடகர் எல்லாம் இருக்குது. சரியா? சரி, திருமணம் தானே? ஆமாங்க. ஆமா, அப்ப போய் திருமணம். இருங்க, இப்ப நிலம் வைக்க பாருங்க, உங்களுக்கு நிலம் வைக்க பாருங்க. அப்படியா? ஆமாங்க. அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? இருங்க, இந்த ஆடை மாத்தி கொடுத்துருவாங்க. அப்படியா? நிலம் வைக்கலாங்க. ஓ, நலங்கு வைத்தா இது வீடாங்க போயிடும். ஆமாங்க. சீக்கிரமாக சென்று ஆடை மாத்தி வாங்க போலாம்.